ஹாய், நான் உங்களோட வெங்கட் ஃப்ரம் விக்கி டெக்கி அண்ட் காஷன் ஃபோட்டோங்க. வாழ்க்கையில் எல்லாருமே விஷயத்தின்ற ஒரு விஷயத்தை நோக்கி எப்போவுமே ஓடணும்னு ஆசைப்படுவாங்க, ஓடிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி ஓடணும்னு ஆசைப்படும்போது கண்டிப்பாக நம்ம கீழே விழுவோம். நீ கீழே விழுந்துருவ பண்ணாதுன்னு சொன்னாங்க அப்படின்னா அவங்க பேச்சை நீங்கள் முதல்ல கேட்காதீங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீ பண்ணுவேன்னு ஒருத்தன் கான்ஃபிடன்ட் தருவான், அவனை நம்பி போராட ஆரம்பி. இங்கே யாராலையுமே பண்ண முடியாதுன்னு எதுவுமே கிடையாதுங்க. நம்முடைய கடின உழைப்பும் நம்பிக்கையும் இருந்துச்சு அப்படின்னா இங்கே இருக்கிற எல்லாருமே ஜெயிப்பாங்க. நீ ஜெயிப்பன்னு சொல்கிறாங்க தெரியுமா, அது ஏன் சொல்கிறாங்கன்னா நீ விழுந்தாலும் எழுந்துச்சிரு அப்படின்ற அவங்க நம்புறாங்க உங்களை. ஸோ கண்டிப்பாக ஒரு வெற்றியாளர் தான் இன்றைக்கி நான் மீட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கேன், ஒரு நம்பிக்கையோட இந்த வீடியோக்குள்ள நான் போகிறேங்க. அதுக்கு முன்னாடி லைஃப்பில் நம்ம ஜெயிக்கணும்னு நினச்சினா ரொம்ப ரொம்ப முக்கியம் நமக்கு தன்னம்பிக்கை, விடாமுயற்சிங்க, நேர்மையாக இருக்கணும், லட்சியம் அண்ட் கடைசியாக போட்டி அண்ட் கண்டிப்பாக ஜெயிக்கிறது நீங்களாக தான் இருப்பீங்க. அவன் தான் ஒரு வெற்றியாளங்க. வாழ்க்கையில் எல்லாருமே நம்மளை குழப்பிக்கிட்டே தான் இருப்பாங்க. நம்ம ஜெயிப்போமா தோப்போமா நமக்கே தெரியாதப்போ யார்கிட்டயா போய் நம்ம கேட்போம். அவங்க நல்லவங்களாக இருந்தாங்கன்னா சரியான முடிவு உங்களுக்கு சொல்லுவாங்க. அப்படி இல்லைனா உங்களையும் குழப்பி விட்டு உங்களை தோக்கடிச்சிருவாங்க. ஸோ நீங்கள் லைஃப்பில் ஜெயிக்கணும்னா நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தாங்க. மற்றவங்களோட கருத்துக்களை உங்களுக்குள்ளே திணிக்க விடாதீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா யூடியூப்லலாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா வீடியோ பார்க்க மாட்டாங்க, கமெண்ட்ஸை பார்ப்பாங்க. கமெண்ட்ஸை மற்றவங்களாம் என்ன போட்டிருக்கான்னு தான் பார்ப்பாங்க. இந்த ஜென்ரேஷனோட மிகப்பெரிய சாபக்கேடுன்னு நான் சொல்லுவேங்க. ஏன்னா கமெண்ட்ஸை நம்புற ஒருத்தன் அந்த வீடியோவில் இருக்கிற ஒருத்தரை நம்ப மாட்டாங்க. இதுதான் மிகப்பெரிய பிரச்சனையாக இப்போ இருக்குங்க. நீங்கள் ஜெயிக்கணும்னு நினச்சிங்கன்னா மற்றவங்களோட எண்ணங்களை உங்கள் மேலே திணிக்க விடாதீங்க. எனிவே, ஸோ வெல்கம் டு விக்கி டெக்கி அண்ட் காஷன் ஃபோட்டோங்க. நாம் இன்றைக்கி பார்க்குறது கோடிங் என்பது கஷ்டமாக ஈஸியாக. எளிமையாக கோடிங் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணுன்றது தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோங்க. காலை வணக்கங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க இன்றைக்கி. ஏன்னா ஒரு சூப்பரான வீடியோங்க. ரொம்ப நாளாக போகணுன்ட்டு நான் கண்டென்ட்லாம் ரெடி பண்ணிட்டேங்க, ஆனால் பண்ணாமலே விட்டுட்டேங்க. இன்றைக்கி பண்ணணும் ஒரு முடிவோடு பண்ணியிருக்கேங்க. இந்த வீடியோவை இங்கிலீஷோ தெலுங்குலையோ ஹிந்திலோ எதில் வேணால் கன்வெர்ட் பண்ணிங்க. ஏன்னா நல்ல விஷயங்கள் ஏதோ ஒரு விதத்தில் போய் எல்லாருக்கும் சேரணுன்றது தான் என்னுடைய ஆசைங்க. இது காப்பி ரைட்ஸ் ஃப்ரீ வீடியோ, யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி நம்ம கம்பெனியை பற்றி ஃபேக்காக கமெண்ட்ஸ் கொடுக்குறதுங்க, அது இல்லாமல் புதுசாக யூசர்ஸ்லாம் க்ரியேட் பண்ணி ஃபேக் யூசர்ஸ் க்ரியேட் பண்ணி ஏதாவது ரிப்ளை போட்டிருக்க மக்கள் அனைவருக்கும் தயவு செஞ்சு எங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. நாங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் எந்த கம்பெனிக்கும் அகைன்ஸ்ட் கிடையாதுங்க. நாங்கள் இந்த பேக்டோர் ப்ராசஸ்ன்னு ஐடி கம்பெனிஸ்லாம் ஏமாற்றி உள்ள தள்ளுறாங்க இல்லைங்களா, அந்த கம்பெனி அந்த ப்ராசஸை தான் நான் எதுக்குறேங்க. ஓகேவா? ஆனால் கடைசி வரைக்கும் நான் போராடுவேங்க. தயவு செஞ்சு என்னை பற்றியோ என் கம்பெனியை பற்றியோ தப்பாக இன்டர்நெட்டில் போடுறதை அவாய்ட் பண்ணிட்டு உங்களுடைய கடமைகள், உங்களோட வேலைகள், உங்களோட லட்சியங்களை நோக்கி ஓடுங்க. சரி, இது வேஸ்ட் ஆஃப் டைம் தாங்க. இந்த கமெண்ட்டை நம்பி ஒருத்தன் என்கிட்ட ஜாயின் பண்ணல அப்படின்னா அதை பற்றி நான் திங்க் கூட பண்ண போகிறது இல்லைங்க. ஸோ தயவு செஞ்சு இந்த ஃபேக் யூசர்ஸ் தயவு செஞ்சு எங்களை விட்டுருங்க. சரி, ஓகே, நம்ம கதைக்குள்ள போகலான்னு நினைக்கிறேங்க. கோடிங் கஷ்டமாக ஈஸியாக என்னையா சொல்ல வர நீ அப்படின்னு நீங்கள் கேட்கலாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம கம்பெனியில் கேம்பஸ் இன்டர்வியூ அந்த கம்பெனிகளுக்கு மிக்க நன்றிங்க. நம்ம கம்பெனிக்குனே வாக்கின்லாம் கண்டக்ட் பண்ண கம்பெனிக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. என்னை நம்பி படித்த என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ், ட்ரெயினிஸ் எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றிங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லாமே நல்ல கம்பெனிக்கு போயிருக்கீங்க, பிளேஸ் ஆகிட்டீங்க. வாழ்த்துக்கள் தம்பிகளா, நீங்கள் மென்மேலும் வர வாழ்த்துக்கள். போன வாரத்தில் இவங்க எல்லாருமே பிளேஸ் ஆகிருக்காங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேங்க. சரி, ஓகே, நம்ம டாபிக் என்னங்க. அதுக்கு முன்னாடி கம்பெனிஸ் அண்ட் ரெக்ரூட்டர்ஸ் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு உங்களோட ஜாப் டிஸ்கிரிப்ஷன் எங்களுக்கு அனுப்புங்க. என்னோட பெஸ்ட் கேண்டிடேட்ஸ், ப்ராஜெக்ட்டில் ஒர்க் பண்ண கேண்டிடேட்ஸ் நாங்கள் தர ரெடியாக இருக்குங்க. நீங்கள் என்ன கண்டிஷன் சொன்னாலும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் யாராவது நான் காண்டாக்ட் பண்ணணும், கோர்ஸ் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த மெயில் ஐடி நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாங்க. அப்படி இல்லையா, இது எல்லாமே என்னுடைய ஃபோன் நம்பர்ஸுங்க. கால் பண்ணுங்கள், ஃபோன் எடுக்கலாம், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கண்டிப்பாக நாங்கள் என்கொயரி பண்ணுவோம். அண்ட் சென்னையில் மட்டும்தான் என் ஆஃபீஸ் இருக்குங்க. சென்னையில் தான் நான் இருப்பேங்க. உங்கள் ஊரில் எதாவது ஸ்பெஷலாக வாங்கிட்டு வாங்க, சாப்பிட்டுட்டு நம்ம பேசுகிறோங்க. ஓகேவா? இது என்னோட இன்ஸ்டா அக்கௌண்ட்டுங்க. இந்த ஃபோட்டோ இருக்கான்னு பார்த்துட்டு இந்த அக்கௌண்ட்டில் ஃபாலோ பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டு உங்கள் டீட்டெயிலாம் போட்டு மொபைல் நம்பர் அனுப்பிச்சுடுங்க. அண்ணன் நான் உங்கள்கிட்ட பேசுவேன். ஓகேவா? உங்களுக்கு என்ன உதவினாலும் பண்ணணும், படிப்பு சம்மந்தமாக கோர்ஸ் சம்மந்தமாக மட்டும்தாங்க. சரி, ஓகே. ஆக்சுவலாக ஜென்ரலாக ஒரு அப்ளிகேஷன், ஒரு மென்பொருள் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டு வகையாக இருக்குங்க. ஒன்று கிளைண்ட் சைடுன்னு வாங்க, இன்னொன்று சர்வர் சைடுன்னு சொல்லுவாங்க. கிளைண்ட் சைடுனா என்னங்க, நான் என் மொபைல் எடுக்கிறேன், gmail.comனு அடிக்கிறேங்க, நான் தான் அந்த கிளைண்ட்டுங்க. ஏன்னா ஜிமெயில் அப்படின்னு ஒருவனை நான் கான்டாக்ட் செய்கிறேன், அவன் அந்த சர்வர்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த கிளைண்ட் என்ன பண்ணுவான்னா சர்வரை கான்டாக்ட் பண்ணுவான்.
அந்த கிளைண்ட் ஜிமெயில் இருக்கிற யூசர் நேம் பாஸ்வேர்ட்லாம் தயாரிக்கிறதுக்கு ஒரு டெக்னாலஜி தேவைப்படும். அதுதான் வந்து வெப் கிளைண்ட் டெக்னாலஜின்னு வாங்க. இதெல்லாம் வாங்கி தர சர்வர் டெக்னாலஜி பேர் வெப் சர்வர் டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க. என்னோட டேட்டாக்கள் எல்லாமே வந்து இந்த டேட்டா பேஸில் போய் தான் உட்காந்துட்டு இருக்கும். அது வெப் டேட்டா பேஸ் டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்டர்நெட்டுக்கு இந்த பக்கம் இருக்கிறது கிளைண்ட் சைடாகவும் இன்டர்நெட்டுக்கு இந்த பக்கம் இருக்கிறத சர்வர் சைடும் சொல்லுவாங்க. இங்கேருந்து ரெக்வஸ்ட் சொயின்னு போயிட்டு சொயின்னு இந்த மாதிரி ரெக்வஸ்ட் வந்துடும். இதான் கிளைண்ட் சைடு அண்ட் சர்வர் சைடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இதில் என்னதான் கோடிங்கை பற்றி ஈஸி டஃப்னு சொல்லிட்டு என்ன எது சொல்லிட்டு இருக்கு அப்படின்னு நீங்கள் கேட்கலாங்க. இப்போ பாருங்க கதையை. ஓகே, கிளைண்ட் சைடில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிளைண்ட் சைடு எப்படி கோடிங் எழுதுன்னு பார்க்கலாமா? ஒரு HTML சொல்லுவாங்க, ஹைப்பர்டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. இங்கே பாருங்க, HTMLனா ஒரு ஓப்பனிங் டேக் இருக்கணும், ஒரு க்ளோசிங் டேக் இருக்கணும். இந்த மாதிரி தான் ஸ்லாஷ் போட்டு க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு வெப்சைட்டை தயாரிச்சிட்டேன். இது ஒரு மனுஷன் மாதிரி தாங்க. ஹெட்டுனா தலை இருக்கு இல்லையா, தலையோட பேர் வெங்கட் அப்படின்னு நான் கொடுக்குறேங்க, டைட்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்க, உடம்பு வந்துச்சா? உடம்பு வந்துச்சு, சூப்பர் இல்லையா? கை இருக்குங்க, ஓகேவா? கை இருக்குது, ஹேண்டுங்க. அதுக்கப்புறம் வந்து லைக் என்னது, ஷர்ட் இருக்குங்க. இந்த மாதிரி வந்து அந்த பாடியில் இருக்கிற விஷயங்கள்லாம் நீங்கள் சொல்லலாம். ஸோ உங்களுடைய HTML பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாமே பாருங்க, ஒரு ஓப்பனிங் இருந்தால் ஒரு க்ளோசிங் இருக்கும், ஒரு ஓப்பனிங் இருந்தால் ஒரு க்ளோசிங் இருக்கும், ஒரு ஓப்பனிங் இருந்தால் ஒரு க்ளோசிங் இருக்குங்க. ஓகேவா? ஸோ ஒரு மனிதன் தான் வந்து ஒரு வெப்சைட் எப்படி உருவாக்கணும்? ஒரு மனிதன் மாதிரி தாங்க. அவனுக்கு தலை இருக்கும், உடம்பு இருக்குங்க. ஓகேவா? ஸோ அழகாக வந்துச்சுங்களா? இப்போ பாருங்களேன், இதுக்கு ஸ்டைல் தரப்போகிறேன். உடம்பு ஃபுல்லாக ப்ளூ கலர் ஆகிடுச்சு பாருங்க. ஏன்னா ஸ்டைல் பேக்ரவுண்ட் கலர் ஈக்குவல் டு ப்ளூ அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி தான் கோடிங் எழுதுவாங்க. கோடிங்ன்றது அவ்வளோ ஈஸிங்க. அதை முதல்ல தெரிஞ்சுங்க. அதாவது சொல்லித்தர வாத்தியாரை பொறுத்து தான் கோடிங் அமையும்னு சொல்லுவாங்க. நாம டெடிகேட்டாகவும் இருக்கணுங்க. ஏன்னா நம்ம வந்து கோடிங்கை பார்த்து பயந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. கோடிங் படிக்க வந்தவங்களும் பயந்துருக்காங்க. இதுதான் பிரச்சனையாங்க. ஓகேவா? நம்மளை சுற்றி இருக்கும் குழப்பிக்கிட்டே இருப்பாங்க. உன்னை நீ நம்பு, கான்ஃபிடென்ட், தன்னம்பிக்கை மட்டும்தான் உன்னை ஜெயிக்க வைக்குங்க. கோடிங்ன்றது அவ்வளோ ஈஸியான ஒரு விஷயம். சரிங்க சார், சர்வர் சைடு நீங்கள் சொன்னீங்களா, அதை பற்றி பேசுங்க. சர்வர் சைடில் எப்படி தான் கோடிங் இருக்குன்னு பார்க்கலாமா? சர்வர் சைடில் 3 முக்கியமான டெக்னாலஜிங்க. ஒன்று .NETனு சொல்லுவாங்க, இன்னொன்று ஜாவானுவாங்க, இன்னொன்று பைத்தானுவாங்க. இங்கே பாருங்களேன், .NET எல்லாமே ஒரு கிளாஸ் அப்படின்னு போட்டு தான் கிளாஸ் ஒரு பேர் போட்டு பண்ணுவாங்க. பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் அப்படின்ற மாதிரி இதெல்லாம் ஸ்டாண்டர்டாக கோட் எழுதிடுவாங்க. console.writeline, ஸோ போய் ரைட் செய்து விடு, வெப்சைட் என்று ரைட் செய்து விடு அப்படின்னு நான் சொல்கிறேங்க. ஓகேவா? இதனுடைய அவுட்புட் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து இங்கே பாருங்களேன், அழகாக வந்து உனக்கு வந்து வெப்சைட்டை வந்து ரைட் பண்ண ஆரம்பிச்சிடும். பாருங்க, அவுட்புட் வெப்சைட் வந்துச்சுங்க. ஓகேவா? இப்போ வந்து ஜாவா கோடுங்க. இங்கேயும் கிளாஸ் .NET கொடுங்க, இங்கேயும் கிளாஸ் ஜாவா கோடு. இன்னும் அதையே எழுதி வச்சிருக்க, பப்ளிக் அதே தான் வருமா? system.out.println இங்கே console.writeline இங்கே system.out.println வரும். வேறு எந்த மாற்றமும் இருக்காது. உங்களுக்கு அந்த வெப்சைட்கான அவுட்புட் வந்துடும். இந்த மாதிரி தான் இருக்குங்க. சரிங்க சார், பைத்தானில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? பைத்தானில் இன்னும் சிம்பிளாக இருக்கும். கிளாஸ் பைத்தான் கோடுங்க, பிரிண்ட்டு வெப்சைட்டு, அவ்வளோதான், அவுட்புட் வந்துடுங்க. ஓகேவா? ஸோ இதுதான் கான்செப்ட்டுங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா கான்செப்ஷுவலாக பார்த்தீங்கன்னா எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜும் ஏதோ ஒரு இடத்துல ரிலேட் ஆகிருக்கும். அது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குன்றது தான் நிதர்சனமான உண்மைங்க. ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸிங்க கோடிங் நாம் பண்ணுறதுங்க. ஸோ நான் திரும்பவும் சொல்கிறேங்க, கோடிங்ன்றது அவ்வளோ ஈஸிங்க. சரியான ஆசான்கிட்ட போய் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக அது ஈஸியாக தான் இருக்குங்க. ஸோ நாம் படிக்கணும்னு நினைக்கும் போது நிறைய பேர் தப்பாக கைட் பண்ணுவாங்க. இன்றைக்கி மார்க்கெட்டில் வந்து மோஸ்ட் ஆஃப் தி ஐடியில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 லட்சம் பேருக்கு மேலே ஃபேக்காக உள்ளே நுழைஞ்சிட்டாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா வந்து தப்பான கோர்ஸை சூஸ் பண்ணி படிச்சதுனால தாங்க. இந்த டெவ்ஆப்ஸுங்க, ஜாவா வித் செல்நேமுங்க, சாஃப்ட்வேர் டெஸ்டிங்கு, SQL PLSQLங்க, AWS க்ளவுடுங்க, இது எல்லாமே வந்து ஜென்யூனாக உள்ளே நுழையவே முடியாதுன்றதுனால ஃபேக்காக வந்து எக்ஸ்பீரியன்ஸ் போட்டு உள்ளே போயிட்டாங்க. இதுதான் மிகப்பெரிய பிரச்சனை. ஐடி ஃபீல்டு ஸ்ட்ரகிள் பண்ணுறதுக்கு இது மிகப்பெரிய காரணமாக இருக்குங்க. நாம் படிக்கணும்னு ஆசைப்பட்டோம்னா வந்து சில கோர்சஸ் இருக்குங்க, படிக்கக்கூடாதுன்னா வந்து சில கோர்சஸ் இருக்குங்க. ஓகேவா? சில கோர்ஸ் படித்தா வந்து கண்டிப்பாக ஃபேக் போட்டால் மட்டும்தான் வேலை கிடைக்கும். ஃபேக் போட்டு தான் லட்சக்கணக்கான பேர் போயிட்டு இப்போ துரத்தி விட்டுட்ருக்காங்க. இது எதனால் ஒரு கோர்சஸ் நீங்கள் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தெரிச்சு ஓடி வந்துடுங்க. இதெல்லாம் படிக்காதீங்க. நீங்கள் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வந்து இந்த மாதிரி கோர்சஸை சூஸ் பண்ணி படிங்க. அதாவது ஐடி ஃபீல்டுக்குள்ளே நுழையிறவங்க இந்த கோர்ஸை படிங்க. ஆல்ரெடி ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்க இந்த கோர்ஸாக நீங்கள் படிக்கலாம். ஓகே, படிக்கக்கூடாதுன்ற கோர்ஸ் உலகத்தில் எதுவுமே கம்மி கிடையாதுங்க. எதுவுமே படிக்கக்கூடாத கோர்ஸ்னு கிடையாதுங்க. ஆனால் நமக்கு அது செட் ஆகுமா அப்படின்றது மட்டும் தான் நம்மளோட கேள்விக்குறியாக இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம். ஒரு பெரிய நம்பிக்கையோடு இந்த வீடியோ நான் முடிக்கிறேங்க. நீங்கள் எனக்கு பண்ணக்கூடிய ஒரே உதவி என்னங்க, யூஷுவல் டைலாக் தாங்க, நல்லதை பகிர்வோம், நல்ல சமுதாயத்தை உருவாக்குங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நாம் வீழ்ந்தாலும் நம் இனம் வாழட்டுங்க. வாழ்க தமிழ். திஸ் இஸ் வெங்கட் சாயங்கம், விக்கி டெக்கி அண்ட் காஷன் விடுங்க. இது எல்லாமே சோஷியல் நெட்வொர்க் சேனல்ஸுங்க. காண்டாக்ட் நம்பர்ஸ் நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் எப்போ வேணால் காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த உதவினாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள், கோர்ஸ் சம்பந்தமாக மட்டுங்க. சரிங்களா? ஓகேவா? ஸோ ஒரு நாள் என் சமுதாயமான்ற ஒரு பெரிய நம்பிக்கையோடு இந்த வீடியோ முடிக்கிறேங்க. நான் மாறிட்டு நீங்களும் மாடுங்க. நாமெல்லாம் சேர்ந்து ஒரு புது சமுதாயத்தை உருவாக்கலாங்க. கண்டிப்பாக இந்த பேக்டோர் ப்ராசஸிங்னு ஐடி கம்பெனிஸை ஏமாற்றி உள்ள நுழையிற இந்த ப்ராசஸ்க்கு நான் எப்போவுமே போராடிட்டே இருப்பேங்க. என்னை எவ்வளோ அடித்தாலும் நிறுத்த மாட்டேங்க, நான் போராடுவேன்.